ஆகவே தற்பொழுது சென்னை டிபி சத்திரத்தில் ரவுடியை சுட்டுப்பிடித்த பெண் உதவி காவல் ஆய்வாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை டிபி சத்திரத்தில் இருக்கக்கூடிய கீழ்ப்பாக்கம் கல்லறை தோட்டம் அருகே ரவுடி ரோஹித்ராஜ் இருப்பதாக தெரியவதை அடுத்து அந்த பகுதிக்கு சென்ற டிபி சத்திர காவல் உதவி ஆய்வாளர் கலைச்செல்வி அப்போது அவரை தாக்க முயன்றதாக கூறப்பட்டு உடனடியாக கையில் இருந்த துப்பாக்கியால் அந்த ரவுடியை காலில் சுட்டார். தற்போது அந்த ரவுடி சிகிச்சைக்காக அனுமதிப்புடன் மீண்டும் சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அந்த காவல் உதவி ஆய்வாளரை மது போதையில் இருந்த சீதா என்ற பெண் ரகளையில் ஈடுபட்டு தனது குழந்தையை தாக்குவதாக பொதுமக்கள் ஒன்று கூடி அவர்கள் தடுக்க முயன்ற போது ரகளையில் ஏற்பட்ட நிலையில் இது குறித்து அந்த விசாரணை செய்வதற்காக காவல் உதவி ஆய்வாளர் கலைச்செல்வி அங்கு சென்றிருக்கிறார். அப்போது அந்த சீதா என்ற பெண் அந்த உதவி ஆய்வாளரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த உதவி ஆய்வாளர் கலைச்செல்வி தற்போது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து டிபி சத்திரம் போலீசார் அந்த தாக்கிய பெண் சீதா மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கிறது. பெண் உதவி காவல் ஆய்வாளரை பெண் ஒருவர் மதுபோதையில் தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி ராகவேந்தர்.